சென்னை அடுத்த அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனியில் மினி லோடு வாகனத்தில் வந்து பசுமாட்டை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனந்தன் என்பவரின் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பசுவை மினி லோடு வாகனத்தில் வந்த சிலர் திருடிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இதுகுறித்து விசாரித்த தகவல் துறையினர் நொலம்பூரைச் சேர்ந்த சரவணன், நரேஷ்குமார், விஜய் ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அருகே காட்டனந்தல் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் தேரோட்டம் மேலதாளங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவீதி விழாக்களும் நடைபெற்று வந்தன. விழாவின் 9ஆம் நாளான சனிக்கிழமை மாலை தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நாகை முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்து பணம் பெறுவதற்கு தடையாக உள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் பழைய நடைமுறையிலேயே வழங்க வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். தமிழக அரசு தந்திடுக 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 அழித்திடுக ஊதிய உயர்வை அழித்திடுக. NHIS என்கின்ற அந்த புதிய காப்பீட்டு திட்டத்தில் மாதம் 300 ரூபாய் ஒவ்வொரு அரசு ஊழியர் ஆசிரியரிடமிருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கான மருத்துவ செலவு என்பது அதிகமாக ஆகின்ற சூழலிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 விழுக்காட்டை தவிர இந்த திட்டத்திலிருந்து பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த 25 விழுக்காட்டையும் கடுமையான நோய்களுக்கும் பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கும் தான் அந்த 25 விழுக்காட்டையும் இங்கே பெற முடிகிறது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் போக்குவரத்து அலுவலகம் முன் ஒரு நாள் உண்ணாவிரத CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மண்டலம் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கரடுமுரடான பாதையில் நடந்து சென்ற 26 வயது இளைஞர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் என்பவர் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கொடைக்கானலை சுற்றி பார்க்க சென்றார். பூக்கால் கிராமத்தில் உள்ள புறாக்கள் என்ற பகுதியின் இயற்கை அழகை ரசிக்க சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரடுமுரடான பாதையில் நடந்து சென்றார். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் அட்டகாசம் செய்த இளைஞர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று நிலையத்திற்கு வந்தது. அப்போது மதுபோதையில் வந்த 2 இளைஞர்கள் தங்களின் தண்ணீர் டேங்கை இடித்து தள்ளியதாக கூறி அந்த பேருந்து நடத்துனரையும் ஓட்டுநரையும் தகாத வார்த்தைகளால் திட்டினர். இரு தரப்பிற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 20 நிமிட தொடர் முயற்சிக்கு பின் அவர்களை பிடித்து சென்றனர். விசாரணையில் அவர்கள் அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன், யுவராஜ் என்பது தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய விளையாட்டு மைதானம் தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 265 ஊராட்சிகளை சேர்ந்த 410 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி தாராபுரத்துக்கு அமைச்சர் கயல்விழி கோரிய விளையாட்டு மைதானம் தொடர்பான கோரிக்கைக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என்றார். காங்கேயம் தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் அவங்களுடைய தாராபுரம் தொகுதிக்கு மினி ஸ்டேடியம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பு விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். மக்களவைத் தேர்தலில் முழு வெற்றி பெற்றுள்ளதால் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் ஈரோடு செல்ல பேருந்துகள் இல்லாததால் பேருந்துகளை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொழில் நகரான திருப்பூரில் பக்ரீத் பண்டிகை விடுமுறை உள்ளிட்டவற்றால் நேற்று இரவு திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஈரோடு செல்வதற்கான அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இரவு 7:30 மணிக்கு மேல் ஈரோட்டுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பேருந்துகளை மறித்து பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து அங்கே வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர். பின்னர் ஈரோட்டுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை போரூர் ஏரியில் குளிக்க சென்றவர் ஆகாய தாமரை செடியில் சிக்கிய நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பாளையக்காரர் தெருவை சேர்ந்த நித்யா என்பவர் போரூர் ஏரியில் குளிக்க தனது உறவினருடன் சென்றார். தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆகாய தாமரை செடியில் அவரது கால் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் நீரில் மூழ்கினார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அவரது உடலை மீட்டனர். புதுச்சேரி உலகநாயகி அம்மன் கோயிலில் நகைகளை திருடிய இளைஞர் திருடில் ஈடுபட்டது எப்படி என்று செயல்முறை விளக்கம் அளித்தார். உருளையன்பேட்டையில் உள்ள கோயிலில் கடந்த 31ஆம் தேதி இரவு 5 சவரன் நகைகள் திருடப்பட்டன. இது தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் குத்துப்பாக்கத்தைச் சேர்ந்த சுகன்ராஜ் என்பவரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கோயிலுக்கு அழைத்து வந்து எப்படி கொள்ளையில் ஈடுபட்டார் என்பதை நடித்து காண்பிக்க செய்தனர். கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்க உள்ளதால் அதற்கான இடங்களை சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இதனை தொடங்கி வைக்கிறார். வழக்கமாக செப்டம்பரில் அகழாய்வு பணிகள் நிறைவு பெறும். செப்டம்பருக்கு பின் மழைக்காலம் என்பதால் பணிகள் நடைபெறாது. இந்த ஆண்டு தாமதமாக பணிகள் தொடங்கப்படுவதால் மழைக்காலத்திற்கு ஏற்றாற் போல பணிகள் டிசம்பர் வரை நடக்க வாய்ப்பு உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். 36 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். இதேபோன்று மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வெண்ணாம்பட்டி ரயில்வே மேம்பாலம் அமைவிடத்தையும் அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி புறநகரில் அமைய இருக்கும் சிப்காட் தொழிற்பேட்டை பகுதிக்கும் சென்று பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே வெண்ணம்பூண்டி கிராமத்தில் தெருநாய் கடித்ததில் 2 சிறுவர்கள் பலத்த காயமடைந்தனர். சசிகுமார் சிவகாமி தம்பதியின் மகன்கள் ஹரிஷ் சஞ்சய் ஆகிய 2 சிறுவர்களை தெருநாய்கள் விரட்டி கடித்துள்ளன. இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெண்ணம்பூண்டி கிராமத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருதுநகரில் மூதாட்டியை வன்கொடுமை செய்து பேனாவால் குத்தி கொலை செய்த பொறியியல் பட்டதாரி கைது செய்யப்பட்டார். வீட்டில் தனியாக இருந்த வேலம்மாள் என்ற 71 வயது மூதாட்டி 14 இடங்களில் பேனாவால் குத்தப்பட்ட நிலையில் சடலமாகி கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்த போது சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் யோகமுருகனின் மகனான ஜீவராஜன் மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்தது. மதுபோதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. போலி பட்டாவுக்கு பத்திரப்பதிவு செய்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சார் பதிவாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ராயல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வீரபத்திரன் அரசு புறம்போக்கு நிலத்தில் தனது சொந்தம் நிலம் என கூறி சகோதரிகளின் பெயர்களில் தனித்தனியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். கன்னிவாக்கத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 25 கோடி மதிப்புள்ள நிலம் போலி பட்டா தயாரித்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் திருப்போரூர் சார் பதிவாளர் கணேசன், தலைமை எழுத்தர் சக்தி பிரகாஷ், உதவியாளர் சுரேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் அல்லேரி மலைப்பகுதியிலிருந்து 1000 லிட்டர் சாராய ஊரல்களை காவல்துறையினர் அழித்தனர். எஸ்பி உத்தரவின் பேரில் மதுவிலக்கு காவல்துறையினர் அல்லேரி மலைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அல்லேரி ஜடையான் கொள்ளை மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரல்களை கண்டுபிடித்து கீழே கொட்டி அழித்தனர். மேலும் இதனை வைத்திருந்தது யார் என காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து காமராஜர் சாலை பேருந்து நிறுத்தம் வரை 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தாக்குதலை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே காரின் டயர் திடீரென வெடித்ததால் அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி 5 பேர் படுகாயமடைந்தன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற காரின் முன்பக்க டயர் திடீரென வெடித்து தறிகெட்டு ஓடியது. இதனால் பின்னால் தண்ணீர் கேன் ஏற்றி வந்த லோடு வேன், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் மொத்தமாக 5 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு மற்றும் வசஸ்லம் சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. முன்னதாக கேழ்வரகு, பனிவழகு, திணை, சாமை உள்ளிட்டவற்றை மண்பானையில் ஏந்தியவாறு பெண் விவசாயிகள் ஊர்வலமாக வந்தனர். அதன் பின் கிராமிய கும்மி பாடலுக்கு நடனமாடி சிறுதானியங்களை மீட்டெடுப்போம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வைகை அணை பூங்காவில் புதிதாக சாலையோர தள்ளுவண்டி கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகை அணையில் பொழுதுபோக்கு அம்சங்களாக இரு கரைகளிலும் பூங்காக்கள் உள்ளன. இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் சாலையோர தள்ளுவண்டி கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 40 கடைகள் உள்ள நிலையில் மேலும் 20 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஏற்கனவே கடைகள் அமைத்துள்ள வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். 40 வருஷமாக நான் கடை விற்றுக்கிருக்கேன். அதை நம்பிட்டே என் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இந்த ஏவகத்தையும் காப்பாற்றிக்கிருக்கேன். வாழ்வு இல்லை, உட்கார வீடும் இல்லை. இதுலேயும் வந்து மண்ணடி போட்டால் நாங்கள் என்ன செய்யறது? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். புளியம்பாறை பகுதியில் சிறுத்தை இறந்து கிடப்பது குறித்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அவர்கள் வந்து ஆய்வு செய்தபோது இறந்தது 5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை என்பதும் உடலில் காயங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த சிறுத்தை வயது மூப்பு காரணமாக இறந்ததா அல்லது மற்ற விலங்குகளுடன் சண்டையிட்டு இறந்ததா என்று விசாரித்து வருகின்றனர். சேலம் மத்திய சிறையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் கலந்து கொண்டனர். மதுப்பழக்கம், போதைப் பொருட்கள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக ஊர்வலம் நடந்தது. சேலம் சிறைகளில் உள்ள தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே களிமண் எடுக்க அனுமதிக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மண்பாண்டம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிணத்துக்கடவு அருகே உள்ள கோதவாடி குளத்தில் மண் எடுக்க அனுமதிக்குமாறு பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யாவை சந்தித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் மனு அளித்தனர். வருடந்தோறும் வந்து ஒரு யூனிட் மண்ணுக்கு வேண்டி 6 மாதம் மண் எடுக்கிறதுக்கே நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது. இதனால் குடும்பம் வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டுருக்குங்க. இதே நம்பித்தான் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, மற்ற செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்குது. சிவகாசியில் பட்டாசு ஆலையின் ஃபோர்மேன்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 ஆலைகளுக்கு தொழிலக பாதுகாப்புத்துறை அபராதம் விதித்துள்ளது. ரசாயன மூலப்பொருட்களை கையாள்வது, தொழிலாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பட்டாசு ஆலையில் பணியாற்றும் ஃபோர்மேன்களுக்கு 1 வார கால பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சிக்கு அனைத்து ஃபோர்மேன்களும் அனுப்புமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் ஃபோர்மேன்களை அனுப்பாத 43 பட்டாசு ஆலைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தை இறந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சித்தார்பட்டியைச் சேர்ந்த பாண்டியன் தமிழ்ச்செல்வி தம்பதியின் 2 வயது குழந்தை லெஸ்மிதா கடந்த 7ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வாயில் நுரை தள்ளியுள்ளது. இதையடுத்து உடனடியாக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு 400க்கு மேல் உள்ளதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் குழந்தை லெஸ்மிதா வெள்ளிக்கிழமை அன்று உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே வளர்ப்பு நாய் இறந்ததாலும் பூனை காணாமல் போனதாலும்
7ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை